ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சிக்கன் பாஸ்தா எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். இது வந்து ஒரு 2 இன்ச் நீளம் உள்ள பாஸ்தாவில் வந்து பல டிசைன் பல ஷேப்பில் இருக்குது. இதில் வந்து நான் வந்து 2 இன்ச்சு நீளம் உள்ள பாஸ்தா எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு சட்டியில் வந்து 3/4 பாதி வந்து தண்ணி விட்டு, அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து கல் உப்பு போட்டு இந்த பாஸ்தாவை இதில் கொட்டிக்கிறேன். எப்போ எந்த பாஸ்தா செஞ்சாலும் அதில் வந்து தண்ணி வந்து கண்டிப்பாக கொதிச்சிருக்கணும். அந்த கொதி தண்ணியில் தான் வந்து நம்ம பாஸ்தா போடணும். அப்போ தான் சீக்கிரம் வேவும், ப்ளஸ் வந்து அந்த ஒரு நம்முன்னு ஒரு பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போது இதுக்கு தேவையான காய்கறிகள் பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், குடமிளகா, அப்புறம் வந்து ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் போடணுன்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி, சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது போடணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதில் வந்து தண்ணியை வடிகட்டிடுறேன். இப்போ சிக்கன் எடுத்துக்கிறோம். ஒரு 400 கிராம், எனக்கு வந்து 1/2 கிலோ கூட இல்லை, 400 கிராம் சிக்கன் இருக்குது. அதில் வந்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி, தேவையான அளவு உப்பு 400 கிராம்ங்கிறதுனா நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி 1/2 டீஸ்பூனுக்கு வந்து மிளகாத்தூள், ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது கொடுத்துருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து சோயா சாஸ் ஊற்றிக்க போகிறேன். சோயா சாஸ் எதுக்குனாக்கா ஒரு ரிச்னஸ் கொடுக்கும், அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். ப்ளஸ் வந்து கலரும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஒதுக்கி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறட்டும். எதில் செய்ய போகிறோமோ அந்த பேனில் வந்து ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நான் கருவேப்பிலை வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து டேஸ்ட்டு தனியாக இருக்கும். எங்களுக்கு கருவேப்பிலை போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், பிடிக்கும். அதனால் கருவேப்பிலை ஒரு கொத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை தேவையில்லைனா வேணாம் விட்டுறலாம். அதில் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் சேர்ந்தா மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் இந்த வெங்காயத்துலேயே. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கனில் போட்டிருக்கோம். அதனால் வந்து இதுக்கு தகுந்தா போல் நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப வந்து ஏன்னா சோயா சாஸில் வேறு உங்களுக்கு வந்து உப்பு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து சரி செய்கிற மாதிரி நான் உப்பு போட்டிருக்கேன். ஜாக்கிரதையாக உப்பு போட்டுக்காங்க நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ. இப்போ இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது வெங்காயம், தக்காளி போட்டிருக்கேன். அப்புறம் அந்த சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஒரு 1/2 டம்ளருக்கு வந்து தண்ணி விட்டு, 1/2 டம்ளர் கூட இல்லை, 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அது வற்றி அந்த சிக்கன் வேவுற அளவுக்கு நான் வந்து இது பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கேரட் வந்து பொடிசாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த சீவுற இது இருக்கும் இல்லையா, கேரட்டு சீவுறது, அதில் தான் சீவிருக்கேன் நான். அந்த கேரட் சீவுறதில் பெரிய கண்ணில் வச்சு நான் சீவி அதையும் சேர்த்துருக்கேன். கேப்சிகம் வந்து கேரட் வெந்ததுக்கப்புறம் கேப்சிகம் போடுங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து கேப்சிகம் போட்டோம்னாக்கா கேரட்டோட இதையும் கேப்சிகமும் போட்டிங்கன்னா கேப்சிகம் இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு. அதனால் கேப்சிகம் எப்போதும் கடைசியாக போடுங்க. அது வந்து நறுக்குன்னு இருந்தால் கூட கேப்சிகம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுலேயும் லைட்டாக நான் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து மசாலாலாம் ஏறி ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம வச்சுருந்த பாஸ்தாவை கொட்டிடலாம். இப்போ பாருங்களேன், பாஸ்தா கொட்டி அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா குலையாமல் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. இந்த பாஸ்தா கணக்கு எப்படி வச்சுருக்கிறேனாக்கா, இந்த ரைஸ் குக்கரில் வந்து 1/2 கப்பு இருக்கும் இல்லையா, 1 கப்பு இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு ஆளுக்கு 1 கப்புன்ட்டு நான் 4 பேருக்கு எடுத்திருக்கேன். ஸோ 4 கப்பு எடுத்திருக்கேன் நான். நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.